Hello guys, this is Pradeep and welcome back to my another video. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக சொல்லணும்னா இந்த வீடியோ மற்ற வீடியோஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது அது என்னென்னு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இந்த மீனை வச்சு இந்த மீனை உடம்புல எல்லா தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த சைலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைலன்ஸில் அலுமினியம் ஃபாயில்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம வந்து இந்த மீனை சமைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இந்த பைக் வச்சு ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஒன் சைடு மட்டும் தெரியும், ரொம்ப பெரிய மீனாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் எடுத்துருக்கேன். அவ்வளோ தெளிவாக தெரியுதா? கேட்டா பெரிய மீனாக இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டேன். இப்போ இந்த மீன் சைலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மீனில் மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயிலை வந்து அந்த எக்ஸாஸ்ட்டில் சுற்றி நெக்ஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டை சுற்ற போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பிச்சுன்னு வருது. ஓகே, இப்போ அலுமினியம் ஃபாயிலை சுற்ற ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் கொலக்கட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்து இதில் மெயினாக கட்டணும். ஏதாச்சும் இது நீங்கள் அவசரப்பட்டு நூலில் வச்சு கட்டினீங்கன்னா வண்டியோட எக்ஸாஸ்டோட ஹீட்லேயே வந்து நூலில் அறுத்துக்கும். அந்த மாதிரி இரும்பை வச்சு கட்டுங்க, கட்டு கம்பி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு கட்டினா தான் கரெக்டாக இருக்கும். A few moments later. கைஸ், இப்போ பார்த்தோன்னா இந்த ட்ரிப்பை 0 பண்ணியாச்சு. ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்கள், இவன் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான், ஃப்ரெண்டு தான் அவன். பையன் ரொம்ப வெக்கப்படுறானே, காட்டு பார்க்கலாம். இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 30 கிலோமீட்டர் வரல. கைஸ், இப்போ நாங்கள் கரெக்டாக 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 8 கிலோமீட்டர் வந்து சும்மா செக் பண்ணலாம், சைலன்ஸ் ஏதாச்சும் ஹீட் ஆகுதான்ட்டு பார்க்கறதுலாம் வந்தோம். லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இதெல்லாம் பத்தாது போல். சரி, ஓகே, இப்போ திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
இந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே ஹீட் ஆகிட்டா தெளிவாக தெரியுதா இருக்குங்களா? ஹீட் ஆகிருக்குடா. தண்ணி எப்படி ஆவியாக போகுது. நான் பிடி போகலாம். ஆ வரலண்ணே வீட்டில் வந்து ஸ்டவ் இருக்கு நெட்டு பொழிச்சு விட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் இப்போ பார்த்தோன்னா இந்த பேக்கிங்கை பிரித்து பார்க்குது. ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இடத்த காமிக்கிட்டேன் உங்களுக்கு. இந்த இடத்துல லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் த்ராட்டல் பண்ணிவிட்டு வெந்திருக்கா வேவலையான்னு ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் த்ராட்டல் மட்டும் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆர்னமெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம இப்போ எப்படி நம்ம கட்டணுமோ அதே மாதிரி திருப்பி ரிமூவ் பண்ண போகிறோம். கத்தி எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். வச்சியோ கையிலே இறக்கலாம் வாய். கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோம்னா கட்டு கம்பி வேஸ்ட்டுன்றியா? கட்டு கம்பி வேஸ்ட் ஆகும். கத்தி வந்து மங்கிடும். லாஸ்ட் ஒரு கம்பி இருக்குங்க கைஸ். லாஸ்ட்டு ஒன்று பிரிச்சிட்ருக்கேன் இப்போது. ஃபைனெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ வாழை இலையில் கொஞ்சம் ஃபன் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம அந்த கட்டு கம்பிலாம் வந்து மொத்தமாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து மீன் உள்ளே இருக்கு வெந்திருக்கா என்னன்னு தெரியல. எடுத்து பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறமா வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி அலுமினியம் ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மீன் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பாய். அருமையான ஸ்மெல்லு. உண்மையாக சொல்கிறேன். அருமையான ஸ்மெல். என்னடா என்னை வச்சு பண்ணா பண்ணுற இவ்வளோ வந்து மனுஷன் ஒருத்த கஷ்டப்பட்டுருக்கேன். இல்லைடா அப்படியே இல்லைடா வரண்டா இல்லைண்டா ரைட்ரா மேலே இருக்கிறது மட்டும் அருமையாக வந்து இருக்கு பாய்ஸ். சாப்பிட்றாம பாருங்க நாய் மாதிரி. இந்த பாருங்க தெரியுதுங்களா? எடுத்து சாப்பிட்றோம். இருறா நம்ம கொஞ்சம் கண்டென்ட் போட தேவையில்ல. சும்மாறா